எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நிறைய பேஷண்ட்ஸும் சரி, ஃபாலோவர்ஸும் சரி என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன தெரியுமா? டாக்டர், இந்த மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்க நயன்தாராவாகட்டும், த்ரிஷாவாகட்டும், புது புது நடிகைகள் எல்லாமே வராங்க. ஏன் நடிகர்கள் கூட எப்போவுமே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காங்களே, நயன்தாரா மாதிரியே ஈஸியாக நீங்களும் அழகாக மாற முடியும். அதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அப்படி மாறலைன்னா உங்களுக்கு 100% மணி பேக் கிடைக்கும். எப்போவுமே மேக்கப்போடு இருக்க முடியாது இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது, அவசரமாக போகும்போதெல்லாம் நம்ம சாதாரணமாக ஒரு மேக்கப்பில் தான் வருவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு எல்லார் மனசுலையும் அது தோணியிருக்கும். இவங்கள்ட்ட பணம் காசு இருக்குது, அதனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க போல், தங்க பஸ்மா சாப்பிட்றாங்க போல், அதனால தான் இவ்வளோ எப்போவுமே பளபளத்துட்டு மினுமினுத்துட்டு இருக்காங்க அப்போல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு. ஒரு மருத்துவராக நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள் இருந்தால் எப்போவுமே அழகாக இருக்கலாம், அதற்கான விஷயங்களை தாங்க சொல்ல வந்திருக்கேன். இது சினிமா நடிகள் மட்டும் இல்லைங்க, நம்ம நினச்சாலும் முடியும், அதுவும் குறைஞ்ச செலவிலே முடியும். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. குளூட்டதயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது நல்லது பண்ணக்கூடிய கெமிக்கல். இதோட மெயின் வேலை என்னென்னா, உடம்புல உள்ள எல்லா நச்சு கழிவுகளையும் நீக்கிறது தான். நம்ம உடம்புல எப்போவுமே நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள் சேரும்போது தான் என்ன ஆகும்னா, நம்ம தோல் முதற்கொண்டு எல்லா உறுப்புகள்லையுமே அழுக்கு படிஞ்சு நம்ம அழகெல்லாம் கெட்டு போயிடுது. ஏற்கனவே நம்ம எல்லாரும் அழகு தான். இந்த அழுக்குனால தான் நம்ம அதாவது அழுக்குங்கிறது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த நச்சு போன்ற விஷயங்களால் நம்ம அழகு கெட்டு போயிடுது இல்லையா? இந்த குளூட்டதயான் ஏற்கனவே உடம்புல இருந்தாலும் கூட எப்போவுமே அளவு கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம அழகுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த குளூட்டதயானை எப்படி டாக்டர் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு சாப்பாடும் பார்த்து பார்த்து சாப்பிட்ணும். சில காஸ்ட்லியான சாப்பாட்டில் இருந்தால் இது கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி ஒரு மருத்துவராக இது வெளியே இருந்து ஈஸியாக ஒரு மெடிசின் மருந்து மாத்திரை இல்லாமல் சப்ளிமெண்ட்டாக எப்படி சாப்பிட்டு நம்ம அழகை பெறுது அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த குளூட்டதயானை இன்ட்ராவேனஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், நரம்பு ஊசி மூலமாக ஏற்றிப்பாங்க. அதில் சைட் எஃபெக்ட் நிறைய இருக்குங்க. சில பேர் க்ரீம் மாதிரி பூசிப்பாங்க குளூட்டதயானை, அது அந்தளவு எஃபெக்டே இருக்காதுங்க. மார்க்கெட்டில் ஒரிஜினலான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக் நியூட்ரிக்ஸோட க்ளோ அப்படிங்கிற ப்ராடக்ட் தான். ஏன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணி 8 வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிலனா 100% மணி பேக் கேரண்டி இருக்குது. இந்த டேப்லெட் எடுக்கிறனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. உடம்புல உள்ள நச்சு கழிவுத்தன்மை எல்லாத்தையும் நீக்கிறதுனால ஏற்கனவே நம்ம ஸ்கின்னுக்கு அழகு, பளபளப்பு, மினுமினுப்பு வந்துடுது. டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட், நோ சைட் எஃபெக்ட், 100% மணி பேக் கேரண்டி. சரி டாக்டர், இது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வழியில் சொல்கிறேங்க. அழகுன்னு தமிழ்லையோ ஆங்கிலத்தில் பியூட்டினையோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது எப்படி வாங்குறோன்னு சொல்லிட்டு உங்கள் லிங்க்கை அதுவும் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுக்கான லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக் நியூட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஸ்க் டாக்டர் 10 அப்படிங்கிற ஒரு கோடை யூஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் கூட இது அவைலபிளாக இருக்குங்க. எப்படி இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அதை பார்த்துடலாமா? நான் சொன்னேன் இல்லையா, சிக் நியூட்ரிக்ஸில் க்ளோ இதுக்கு பேருங்க. க்ளோ நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு இந்த க்ளோ சப்ளிமெண்ட். இது மருந்து மாத்திரை கிடையாது, வெறும் உணவு சப்ளிமெண்ட் மட்டும்தாங்க. இதை க்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சிக் நியூட்ரிக்ஸ் ப்ராடக்ட் க்ளோ. இது ரொம்ப நம்ப தகுந்த அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்க. ரொம்ப தரம் வாய்ந்தது, செக் பண்ணப்பட்டது முக்கியமாக. இதை எப்படி நம்ம சாப்பிட்ணுன்னு காமிக்கிறேன். இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 20 டேப்லெட் இருக்கும். நீங்கள் 1 2 3 கூட வாங்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மாதமாவது யூஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். ஒரு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 வாரம், அதாவது 2 மாதம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அழகு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்கின்லாம் ஒரு மாதிரி பளபளப்பாயிரும். ரொம்ப மாநிலமாக உள்ளவங்க, இல்லைனா ரொம்ப ஸ்கின்னு டல்லாக உள்ளவங்க ஸ்கின் பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை தான். சரி, இதை எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாமா? 20 டேப்லெட் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. காலையில் சாயங்காலம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஓகே, இப்போ டேப்லெட் எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஒரு கப்பில் தண்ணி எடுத்தாச்சு இல்லையா? அவ்வளோதான். இந்த மாதிரி கிளாஸில் தண்ணி நீங்கள் நார்மல் வாட்டரும் குடிக்கலாம், ஐஸ் வாட்டரும் குடிக்கலாம், இல்லைனா மைல்டு வார்ம் வாட்டரும் குடிச்சிக்கலாம். ஒரு டேப்லெட் முழுசாக கரையிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். டேப்லெட் போட்ட உடனே குடிக்கக்கூடாது. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அதனால் இந்த கலர் வருது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கூட அவைலபிளாக இருக்குது. பிடிச்சதை வாங்கிக்கோங்க. இதை நம்ம குடிச்சு பார்த்துடலாமா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீங்கள் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ இப்போ உங்கள் முன்னாடி நான் குடிச்சு காமிக்கிறேன் இல்லையா? நானும் இதை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணி 15 நாள் தான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு மருத்துவராக டாக்டராக சொன்னாலும் நம்பி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கமாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பியூட்டி இல்லைனா அழகு அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு சொல்லக்கூடிய லிங்க்கை அதுவும் டிஸ்கவுண்ட்டில் வாங்கக்கூடிய லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோடு உங்களுக்கு பயனுள்ள ப்ராடக்ட்டோடு சந்திக்கிறேன். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.